தீய சக்தி திமுக கூவம் சுத்திகரிப்பு விவகாரம். தமிழக அரசியல் வரலாற்றில் நிலம், நீர், காற்று என அனைத்திலும் ஊழல் செய்த பெருமை திமுகவையே சேரும். கருணாநிதி செய்த ஊழல்களுக்கு எல்லாம் பிள்ளையார் சுழி போட்டதுதான் கூவம் ஆறு சுத்திகரிப்பு ஊழல். 1967ஆம் ஆண்டு அண்ணாதுரை தலைமையில் ஆட்சி அமைந்தது. அந்த அமைச்சரவையில் கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அமைச்சராக பொறுப்பேற்ற கருணாநிதி கூவம் ஆற்றை சுத்தம் செய்யப் போவதாக சட்டசபையில் அறிவித்தார். இதற்காக முதற்கட்டமாக அன்றைய காலகட்டத்தில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 6 மாதங்கள் கடந்தது. ஆனால் திட்டத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. கூவம் சுத்தமானதாக மக்களும் காணவில்லை. அந்த இடைப்பட்ட காலத்தில் கருணாநிதி குடும்பத்தினருடனும் சில அதிகாரிகளுடனும் கூவத்தில் படகு சவாரி சென்றதாக செய்திகள் பரவின. இது ஆய்வு பயணமா அல்லது அரசியல் காட்சியா என்ற கேள்விகள் எழத் தொடங்கின. எதிர்க்கட்சிகளும் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்களும் சட்டசபையில் நேரடியாக கூவம் சுத்திகரிப்பு திட்ட முன்னேற்றம் என்ன என்பது பற்றி கேள்வி எழுப்பினர். அதற்கு கூவத்தில் முதலை இருப்பதால் பணியாளர்கள் வேலை செய்ய மறுக்கிறார்கள், அதனால் சுத்திகரிப்பு திட்டம் கைவிடப்படுகிறது என தெரிவித்தார். அப்படியானால் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கிய 3 கோடி ரூபாய் என்ன ஆனது என எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு முதற்கட்ட பணிக்காக ஒதுக்கிய 3 கோடி முழுமையாக செலவழிக்கப்பட்டு விட்டதாக கருணாநிதி தெரிவித்தார். ஆனால் மக்கள் மனதில் எழுந்த ஒரே கேள்வி, சாக்கடையில் முதலை எப்படி வரும்? இதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த 3 கோடியின் நிலை என்ன? அன்றைய காலத்தில் 3 கோடி என்பது இன்றைய 3 கோடி அல்ல. 1970இல் 1 கிலோ தங்கத்தின் விலை ரூபாய் 18,000. ஆனால் இன்றோ 1 கிலோ தங்கம் சுமார் 1.65 கோடி ரூபாய். அந்த கணக்கின்படி அன்றைய 3 கோடியின் மதிப்பு இன்று சுமார் 2700 கோடிக்கு நிகர். இந்தியாவில் எத்தனையோ ஊழல்வாதிகள் இருந்தாலும் எத்தனுக்கெல்லாம் எத்தன், ஜித்தனுக்கெல்லாம் ஜித்தன் கருணாநிதிதான் என பலரும் விமர்சனம் செய்ய தொடங்கினர். அன்று முதல் இன்று வரை அவர் செய்த ஊழல்கள் எதையும் தமிழக மக்கள் மறக்கவும் இல்லை, மறக்கவும் மாட்டார்கள். வரும் 2026 தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவர். விரட்டி அடிப்போம் தீய சக்தி திமுகவை. சிந்திப்பீர், வாக்களிப்பீர். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு.